காயத்ரி, என்னமா வேலைக்காரி எதையோ போட்டு உடைச்சிட்டான் போல இருக்கு. கொஞ்சம் மெதுவா. மருந்து ஏதாவது போடவா? வேண்டாம். அதே குறை அவரேதான். பவுனே பவுனே, என்னம்மா சத்தத்தை கேட்டியா? ஏதோ கழுத கத்துது. கழுதுன்னு சொல்லாதடி. என் அத்தா, உங்க அப்பா. அம்மா, அப்பா கொட்டாய் விடுறாருமா. இவ்வளவு பெருசா இருக்கு கொட்டாவி. கழுதைக்கு வாய் பெருசு தானே, கொட்டாவி பெருசா தான் வரும். இது கொட்டாவி மாதிரி தெரியலடி, விக்கல மாதிரி தெரியுது. விக்கலா? தாகமா இருக்குமோ? தாகமா இருந்தாலும் சரி, மோகமா இருந்தாலும் சரி, நான் தானே தீர்த்து வைக்க கடமைப்பட்டவ. என்னங்க கத்தாதீங்க, தொண்டை கட்டிட்டு போகுது. பவுனு, உங்க அம்மாவை எப்படி ஏமாத்தணும் பாத்தியா? பரவாயில்லையே, கைவசம் நிறைய தொழில் வச்சிருக்கீங்க. கைவசம் இல்ல, வாய்வசம். உங்களுக்கு பிடிச்சது தோசை ரோஸ்ட், நீங்க குடி இருக்கிற கழுதுக்கு பிடிச்சது பேப்பர். ரெண்டையும் சேர்த்து பேப்பர் ரோஸ்டா கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிட மாட்டீங்களா? இந்த அல்வாவையும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஒரு காலத்துல உங்க அம்மா கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கழுதையே கண்கண்ட தெய்வம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, எங்க அம்மா ரொம்ப கிண்டல் பண்றீங்க. உதச்சிருவேன். உதப்பியா? நியாயம்தான், கழுதைக்கு பிறந்தவ தானே. என்னது? என்னங்க, நான் வேற உருவத்துல வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? இது நான் நினைச்சதை சாதிக்க போட்டிருக்கிற வேஷம். ஆமா, இந்த காயத்ரி உடம்புல உங்க காதலியோட ஆவி. இது புரியாத ரவி நேத்து ராத்திரி எவ்வளவு ஆசையா நெருங்கி வந்தான் தெரியுமா? அவ என்னோட சந்தோஷமா இருப்பான், செத்துருவான்னு நினைச்சேன். கடைசி நேரத்துல தப்பிச்சிட்டான். ஆனா இன்னைக்கு ராத்திரி அவன் என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. கட்டலறைய கல்லறையா மாத்தி காட்டுறேன். வர பௌர்ணமிக்குள்ள எப்படி உங்களை பிழைக்க வச்சே தீருவேன். இது சத்தியம். சந்தேகப்பட்டது சரியா போச்சு. காயத்ரி உடம்புல கருணாகம் பூந்திருக்கு. இவளோட ரவிய சேர விட்டதானே அவன் உயிரை காப்பாத்த விட மாட்டேன். நெவர். இப்ப என்கிட்ட நீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்க. இந்த ராணிய வச்சு அந்த ராஜாவை வெட்ட போறேன். நோ, அதுதான் நடக்காது. இந்த தளபதி இருக்கிற வரைக்கும் ராஜாவை ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன கீரிய பார்த்த பாம்பு மாதிரி திகைச்சு போயிட்டு ஆட்டம்னு இருந்தா போட்டின்னு ஒண்ணு வரத்தா செய்யும். முடிஞ்ச சமாளி. ஆட்டம் எங்க 2 பேருக்குள்ள தானே, நீயே இடையில நுழையிற. ஒரு விசுவாசம் தான். நீ ஒரு அப்பா விடா. ஆட்டத்துடைய போக்கே புரியாம ஆடிக்கிட்டு இருக்க. கை கொடுத்து காப்பாத்தல வந்தா. டேய், சும்மா பொழுதுபோக்கு ஆடுறதானே, நீ ஏன்டா சீரியஸ் எடுத்துக்கிற? அதானே. சரிடா, நான் வரேன். காயத்ரி, நான் போயிட்டேன்னு நினைக்காத. என்னுடைய தளபதியை தாண்டி நீ ராஜாவை தீண்டவே முடியாது. பபிள்கம். தேங்க்யூ. சரி சரி, ஆட்டம் பாதியில நிக்குது, ஆடு. இந்த செஸ் விளையாட்டே ரொம்ப போர்.
செஸ்ங்கிற 2 எழுத்துக்கு மத்தியில ஒரு இக்கு சேர்த்தா எவ்வளவு கிக்கா இருக்கும் அப்படின்னு நீங்க தானே சொல்லுவீங்க. இன்னைக்கு என்னடா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஆடிட்டு இருக்கீங்க. வாங்க அப்படியே காத்தால வெளியே போயிட்டு வரலாம். என்னடி இது கதையே மாறுது. ஏய் பாத்துங்க. என்ன காயத்ரி தாழம்பு காடு இருக்கிற பக்கம் கூட்டிட்டு வந்திருக்க? இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தாழம்பூ வாசனை என்ன என்னென்னமோ பண்ணுது. இந்த பூ வாசனையை விட இந்த பெண் வாசனை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன மகுடி சத்தம்? போய் பாருங்க. இரு பாட்டு வந்துரு. யாரா தடுற? இங்க ஏதோ மகுடி வாசிச்ச சத்தம் கேட்டது. இந்த காட்டுல நிறைய பாம்புங்க இருக்கு. இந்த பாம்பு பிடிக்கிறவங்க யாரும் மகுடி வாசிச்சிருப்பாங்க. ஆமா, நீ இங்க வந்த? நாங்க இங்க ஜாலியா வந்தோம். தாழம்பு காடு காயத்ரிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் காயத்ரி நானும் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். டேய், தாழம்பூ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அதுக்குள்ள மறைஞ்சிருக்குமே பூனாகம். தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், கதையே முடிச்சிடும். ஏமா காயத்ரி, நான் சொல்றது சரிதானே? ஆமா. அம்மாவே ஆமான்னு சொல்லியாச்சு, புறப்படுற. ஓகே காயத்ரி வா. அடேங்கப்பா எவ்வளவு பெருசு. நல்லா பேன் எடுக்கிறீங்களே. சொந்த ஊர் என்ன திருப்பதியா? பொண்ணு பவனு என்ன ரொம்ப நாளா ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. என்ன எதிர்பார்க்கிற? அப்படி எடுத்து பவுனே அப்படி வச்சு. பவுனே, ஐயோ எங்க அம்மா. அவங்களையும் கூப்பிடு, அவங்களுக்கும் கத்து தரேன். பாருங்க, வாசிக்க ஆரம்பிக்கிற நேரம் அவங்க அம்மா வந்து கெடுத்துட்டாளே. அவங்க அம்மாவை எப்படியாவது. 3 கழுத வயசாயிடுச்சு. எங்கடி ராத்திரில அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்க? அம்மா, எங்கேயோ புல்லாங்குழல் இசை கேட்டுச்சு. அது எங்கன்னு கேட்டுட்டு வந்தம்மா. பெரிய புல்லாங்குழல், பெருசா இருந்தா நாதஸ்வரம், சின்னதா இருந்தா தாமா புல்லாங்குழல். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? ஏண்டி கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பான மாதிரி வர வர மரியாதை குறைஞ்சுக்கிட்டே போகுது. அடியே, உனக்காக இந்த குடும்பத்தை கழுத பொதி சுமக்கிற மாதிரி சுமக்கிற. ஐய, ஒரு கழுதைய கொண்டாந்து விட்டாலும் விட்டோம், குடும்பமே கழுத குடும்பம் ஆயிருச்சே. பண்ணிய கொண்டாந்து விட்டுருந்தா நாரி இருக்கும். இப்ப மாமியாவை வெளியே அனுப்பணுமே. ஐடியா, இடி இடிச்சு வெளியே அனுப்பிச்சிட வேண்டியதுதான். என்னடி சத்தம்? அவர் இடிக்கிறாருமா. அவர் இடிக்கிறாரா? என்னடி சொல்ற? இல்ல, வர்ண பகவான் மேல இடி இடிக்கிறாருன்னு சொல்றேன். இடி இடிச்சா மழை வருமே. மழை வந்தா என்ன, கதவுதான் சாத்தி இருக்குல்ல. அடி பாவி, அப்பா பாசம் உனக்கு கொஞ்சமாவது இருக்குதா? மழை வந்து அவர் நினைய மாட்டாரு. இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். அம்மா, அந்த கழுதை உள்ள கூட்டிட்டு வந்தீங்க, நான் வெளியில போயிடுவேன். நீ இங்கேயே இருடி, நான் போய் அவரோட இருக்கிறேன். என்னங்க 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 கொடை பிடிச்சி போர்வை போத்திருக்கேன்னு பாக்குறீங்களா? மழை வந்த நினையாம இருக்கிறதுக்கு கொடை, குளிராம இருக்கிறதுக்கு இந்த போர்வை. எப்படி? நெத்தி அடி. அந்த காலத்துல மயிலுக்கு போர்வை போத்தினா பேகன். இந்த காலத்துல கழுதைக்கு போர்வை போத்துனாங்க உங்க அம்மா. கத்திங்கத்தான், கத்திங்க. ஏன் மௌனமா இருக்கிறீங்க? உங்க கத்தலை கேட்கத்தானே நான் ஓடோடி வந்திருக்கிறேன். ஓடோடி வந்த என்ன ஏமாத்தாதீங்க. கத்துங்கத்தான், கத்துங்க. ஐய, பெரிய கொஞ்சின் சலங்க லவ் விட்டா சிங்கார வேலை நான் பாட்டு பாடிடுவாங்க போல இருக்க. நாதஸ்வரம் இல்லையே. நீ நாதஸ்வரம் சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது. வா, உனக்கு ஃப்ளூட் சொல்லி தர்றேன். காக்க காக்க
கனகவேல் காக்க என் தலை வைத்து இணையடி காக்க என் உயிர்க்குயிராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க முப்பத்திருவல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க. என்னடா இது நேரம் கேட்ட நேரத்துல பூஜை பண்ணிட்டு இருக்க? உண்மையில இதுதான்டா பூஜை நேரம். இன்னைக்கு கந்த சஷ்டி. காக்கும் கடவுளான இந்த கந்த பெருமான மனசார நினைச்சு பாடிட்டு இருக்கேன். நீ உக்கார. கொஞ்சம் செருப்ப கழட்டிட்டு உக்காரியா? காக்க காக்க கனகவேல் காக்க 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 கனகவேல் காக்க. முருகா, இன்னைக்கு ராத்திரி பூரா உனக்கு இங்கதான்டா பூஜை. காக்க காக்க கதிர்வேல் காக்க 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 கதிர்வேல் காக்க முப்பத்திருபல் முனிவேல் காக்க முப்பத்திருவல் முனிவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க என் நிலம் கழுத்தை இனிவேல் காக்க என் காக்க. என்னங்க, எங்க இருக்கீங்க? இங்க வாங்களே. நான் இங்கதான் இருக்கேன். என்னங்க இப்படி திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஒண்ணு பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட சீக்கிரமா டவுனுக்கு அனுப்பிச்சு எலக்ட்ரிஷியனை கூட்டு வர சொல்லுங்க. இந்த நேரத்துலயா? 20 கிலோமீட்டர் இருக்க, எப்படி போறது? அதான் கார் இருக்கே. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இருட்டுல இருந்தேன்னா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும். ப்ளீஸ் சீக்கிரமா அனுப்புங்க. போங்க. சரி, அனுப்புறேன். விஜய், டேய் விஜய், என்னடா? காயத்ரி இருட்டுல இருக்க பயப்படுறா. நீ கார்ல டவுனுக்கு போய் எலக்ட்ரிஷியனை கூட்டிட்டு வா. என்னடா யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஒரு ராத்திரி தானே, வெளிச்சத்துக்கு கேன்ல இருக்கு, துணைக்கு நாம இருக்கிறோம். காயத்ரி தைரியமா இருக்க சொல்லு. காலையில எலக்ட்ரிஷியன் கூட்டு வந்து ரிப்பேர் பார்த்துடலாம். விஜய், அவளை பத்தி தான் உனக்கு தெரியுமேடா. ரொம்ப பயந்த சுபாவம். போயிட்டுடா ப்ளீஸ். ஓகே. காயத்ரி, அப்படியே நில்லு. ஏங்க எதுக்கு அப்படியே நிக்க சொல்றீங்க? மெழுகுவத்தி வெளிச்சத்துல நீ நிக்கிறது பெயிண்டிங் மாதிரி இருக்கு. அது என்னமோங்க, நிறைய இருட்டும் கொஞ்சமா வெளிச்சமும் இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு எப்பவுமே கவர்ச்சி அதிகம். Come on, darling. Come on. இன்னைக்கு அவன் கதையை முடிச்சிட வேண்டியதுதான். காயத்ரி, காயத்ரி, என்னாச்சு? டேய், நீ அதுக்குள்ள எப்படி வந்த? கொஞ்ச தூரம் போனது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. திரும்ப வந்து மெயின் சுவிட்ச பார்த்தேன். கோலார இந்த மெயின் சுவிட்ச் தான் ரிப்பேர் பார்த்துட்டேன். ஆமா, நீ என்னடா இப்படி ஓடி வர? திடீர்னு காயத்ரி மயக்கமாயிட்டா. ரூம்ல தண்ணி இல்ல, அதான் வந்தேன். காயத்ரிக்கு இப்ப தேவை தண்ணி இல்ல, ரெஸ்ட். நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் சரியாடும். ஆமா, நான் கொடுத்த $50 களத்துல இருக்குல்ல? ஆமாண்டா, இத பாரு. வெரி குட். இப்போ நீ போய் தைரியமா காயத்ரி பக்கத்துல இரு. இந்த டாலர் எப்பவும் காயத்ரிக்கு பாதுகாப்பா இருக்கும். குட் நைட். சரிடா.
சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. உட்காருங்க. பரவாயில்லைங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஐயா, நான் பக்கத்து எஸ்டேட்ல வேலை செய்யறேன். வருஷா வருஷம் மலைக்கு போறது என் வழக்கம். இந்த முறையும் மாற போட்டிருக்கேன். உங்களை மாதிரி வசதியானவங்களை சந்திச்சு வழிச்செலவுக்கு நன்கொடை வாங்கிட்டு போகலாமேன்னு வந்தேன். அதுக்கு என்ன, தாராளமா தர்றேன். சாமி சரணம். ஏன் சாமி, கழுத்துல ஐயப்பன் டாலர் போட்டிருக்கீங்களே, நீங்களும் மலைக்கு போறீங்களா? இல்லைங்க, இதை என் விஜய் தப்புங்க. இத நீங்க கழுத்துல போட்டிருக்கிறது மகா தப்பு. ஐயப்பன் யாரு? கன்னிச்சாமி. உங்களை மாதிரி விரதம் இல்லாதவங்க, அதுவும் இளம் மனைவியோட சந்தோஷமா இருக்கிறவங்க இத போடவே கூடாது. தயவு செஞ்சு காட்டுங்க. அப்படியா? இந்தாங்க சாமி, இத நீங்களே வச்சுக்கீங்க. சாமி சரணம். அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க. இந்தாங்க 500 ரூபாய். நான் சொன்ன மாதிரியே நடிச்சு என் புருஷ கழுத்துல இருந்த டாலரை கட்டிட்டீங்க. ரொம்ப நன்றி. அம்மா மனசு ரொம்ப தாராளம். எனக்கு வருமானம் ஏராளம். இதே மாதிரி எப்பவும் வரணும். வெரி குட். நீ படம் எடுத்தா நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல, நீ இப்ப நடத்தும் நாடகத்தை படமா எடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வந்த. படமாவது ஒண்ணாவது. அந்த ஆள் கோயிலுக்கு போகணும்னு பணம் கேட்டாரு, அதான் கொடுத்தேன். எந்த கோயிலுக்கு? இந்த பாம்பெல்லாம் இருக்குமே அந்த கோயிலுக்கா? என்ன கண்கொத்தி பாம்பு மாதிரி அப்படி பாக்குற? நீ போலி பக்தனை வச்சு ஆடின நாடகத்தை நான் டிக்கெட் இல்லாமே பாத்துட்டேன்னு கோவமா? என்ன என்னென்னமோ உளறீங்க. யார்கிட்ட பேசுறீங்கன்னு ஞாபகம் இருக்கு? நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஒரு பொம்பளை கிட்ட பேசல, ஒரு பொல்லாத பாம்பு கிட்ட பேசல. நான் அப்பாவி காயத்ரி கிட்ட பேசல, அவள ஆட்டி படைக்கிற ஆவி கிட்ட பேசுறேன். விளக்கம் போதுமா இல்ல விளாவரியா வேணுமா? நான் யாருன்னு தெரிஞ்சுமா என்கிட்ட மோதுற? உடுக்கடிக்காமலே உன்னை ஓட்டி காட்டுற பாரு. என்னைய ஓட்ட பாக்குற? உன்னை அந்த ரவியை விட்டே விரட்டுற பாரு. நீ விஷத்தை கக்கிற பாம்பா இருந்தா நான் வீரத்தை காட்டுற பருந்தாயிருவேன். வேஷம் போட்டு என்ன விரட்ட நினைச்சா நீ மோசம் போயிரு. என்கிட்ட இருந்து உன்னால ரவியை காப்பாத்தவே முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் உன்னால ரவி நெருங்கவே முடியாது. அப்படின்னா பேடித்தனமா இந்த விஷயத்தை ரவி கிட்ட போய் சொல்ல போறியா? மத்தவங்க கிட்ட சொல்லிட்டு செய்யறது ஆம்பளைங்களோட லட்சணம் இல்ல. பபிள் கம். உங்களெல்லாம் யார் அனுப்பிச்சாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். போய் அவகிட்ட சொல்லு, ஆளுங்க பத்தல, இன்னும் கொஞ்சம் பேர் அனுப்ப சொல்லு. என்ன